மனதை கட்டுப்படுத்த 7 டிப்ஸ். உங்களுக்கு தெரியுமா, சைக்காலஜி படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் 47% நேரம் நம்ம மனசு அலப்பாஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போது நமக்கு இருக்கிற இந்த நொடியில் நம்ம எப்பயுமே இருக்கிறதே இல்லை. நம்ம மனசு நம்ம கிட்ட இல்லாத போது நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறதே இல்லை. இதை பற்றி தெரிஞ்சுக்க டேனியல் கோல்மேனுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தையும் எக்கார்ட் டோலே அப்படிங்கிறவரோட பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற புத்தகத்தையும் படித்தேன். இதை பற்றி பகவத்கீதையிலையும் என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்ததுலேருந்து மிகவும் முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம சில பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் மூலமும் தினந்தோறும் செய்யக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ் மற்றும் எக்ஸசைஸ் மூலமும் நம்ம மைண்டையும் நம்ம உணர்ச்சிகளையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம மிகப்பெரிய சொத்தான நம்ம பிரெயினையும் நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். இந்த வீடியோவில் வர விஷயங்களை நீங்கள் இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. நம்ம மனசை கிளியராக வச்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் வெல்னஸ் மற்றும் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம மூளையை நமக்கு சாதகமாக சிந்திக்க நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறையவே அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், ஃபோக்கஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட். நான் சொன்ன மாதிரி நம்ம மனசு எப்பயுமே இந்த நொடியில் வாழறதே இல்லை. நம்ம மனசு எப்பயுமே 2 விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கும். கடந்த காலத்தில் நமக்கு நடந்த கொடுமைகள், நம்ம சந்தித்த தோல்விகள், நமக்கு ஏற்பட்ட காயங்கள், இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டே இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அக்செப்டன்ஸ். நம்ம மைண்டு ஒரு தடவையும் கடந்த காலத்தை பற்றி கொண்டு வரும்போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துருச்சு, இனி நம்மளால் அதை மாற்றவே முடியாது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி உணர போகிறேன் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைண்ட் செட் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எப்பயுமே நம்ம பிரெயினில் கடந்த காலத்தில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் தான் ஆழமாக பதிஞ்சிருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நம்ம தப்பு கிடையாது, ஆனால் நம்ம வாழ்க்கை நம்ம பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக உணரணும். இப்போ நம்ம எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 2வது, சில சமயம் நம்ம மனசு எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, இப்படியெல்லாம் யோசிச்சு நம்ம பதட்டம் ஆயிடுறோம். இதுக்கு நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக், அதாவது விஷுவலைசேஷன் டெக்னிக், காட்சிப்படுத்தி பார்த்துதல், இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு நம்ம எந்த இலக்கை அடைய நினைக்கிறோமோ அதை நம்ம ஏற்கனவே அடைந்து விட்டதாகவும், அதை அடைய நம்ம எந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணினோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு காட்சியாக பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கோல்ஸ் அடைய இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு வரும். இதை தான் மைண்ட் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, சில பேர் ஃபேக் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும், நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நன்மைகள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும், இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு பாசிட்டிவாக இருக்கிறதையே ஒரு பெரிய டாஸ்காக வற்புறுத்தி பண்ணுறாங்க. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நம்மளை சுற்றி எது நடந்தாலும் அது நன்மையிலேயே போய் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பிரெயினுக்கு நம்மளை பற்றி பாசிட்டிவான நம்பிக்கைகளை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரெயின் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். இதுக்கு நான் ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முன்னொரு காலத்தில் ஒரு அரசர் இருந்தார். அவர் ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு. அந்த நாட்டில் இருக்கிற ஓவியர்களுக்கான ஒரு போட்டி. என்ன போட்டி அப்படின்னா, மன அமைதி அப்படிங்கிற தலைப்பில் மன அமைதியை சித்தரிக்கிற மாதிரி யார் ஒருவர் அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு சன்மானம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நிறைய பொற்காசுகள் சன்மானமாக காத்துட்ருக்கு, இதை ஊரில் எல்லார்கிட்டையும் அறிவிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி ஆறாங்க. இந்த சன்மானம் நமக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மன அமைதி அப்படிங்கிற கான்செப்டில் எல்லா ஓவியர்களும் வரையறாங்க. அந்த போட்டிக்கான பரிசு யாருக்கு போக போகுது அப்படின்னு
தேர்வு பண்றதுக்கான அந்த நாளும் வருது. எல்லாரும் அவங்க வரைந்த ஓவியத்தை எடுத்துட்டு வந்து அரசர் முன்னாடி வைக்கிறாங்க. நிறைய ஓவியம் ரொம்பவே நன்றாகவே இருந்தது. இந்த ஓவியத்தெல்லாம் அந்த அரசவையில இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. சில ஓவியங்கள் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எந்த மாதிரி ஓவியம்னு பார்த்தீங்கன்னா, அழகான மலைகள், ஏரி, சூரியன் உதயமாகிற மாதிரியான காட்சி, பறவைகள்லாம் பறக்கிற மாதிரி, இப்படின்னு நமக்கு பார்த்தாலே மனசுக்கு அமைதியா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஓவியங்கள் தான் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசர் எல்லா ஓவியங்களையும் கவனமா பார்த்துட்டு ஒரு ஓவியத்தை மட்டும் செலக்ட் பண்ணி, இதுக்கு தான் நான் பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் செலக்ட் பண்ண அந்த ஓவியத்தை பார்த்து எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. ஏன்னா அந்த ஓவியத்துக்கும் மன அமைதிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. எதுக்கு அரசர் இந்த ஓவியத்தை தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. அரசர் எல்லார்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை இந்த ஓவியத்தை பார்த்துட்டு உங்களுக்குலாம் என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே அந்த ஓவியத்தை பார்க்குறாங்க. அதுல என்ன இருந்தது தெரியுமா? பிரளயம், சூறாவளி, அப்படியே பலமான காத்து அப்படின்னு. அதை பார்த்தாலே அமைதி அப்படிங்கிற விஷயம் நமக்கு தோணவே தோணாது. அதை பார்த்தாலே ஒரு விதமான பயம் தான் நமக்கு வரும். இந்த ஓவியத்தை பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசரே, இந்த ஓவியத்தை நாங்க நல்லா பார்த்துட்டோம். இதை பார்த்தா மன அமைதி அப்படிங்கிறது துளி கூட வரல. இதை பார்த்தாலே பயமாகி எப்படி இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காட்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அரசர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ஓவியத்துல பிரளயம், சூறாவளி அப்படின்னு அமைதிக்கான எந்த விஷயமுமே இதுல இல்லை. ஆனா உத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவியத்தோட ஓரத்துல ஒரு வயதான முதியவர் தன்னோட சின்ன வீட்டிலேருந்து அந்த சூறாவளிய மனசுல ஒரு சலனமும் இல்லாம, ஒரு துயரமும் இல்லாம, ஒரு பயமும் இல்லாம அமைதியான ஒரு மனநிலையில அந்த சூறாவளிய பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் அவரை எந்த விதத்திலையுமே பாதிக்கல அப்படின்னு சொல்றாரு. நம்ம சூழல் எல்லாமே நல்லா இருந்தாதான் நாங்க மன அமைதியா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது உண்மையான மன அமைதியே இல்லை. நம்ம சூழல் எதுவா இருந்தாலும், நம்மளை சுத்தி எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் நான் மன அமைதியோட இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் உண்மையான மன அமைதி அப்படின்னு சொல்றாரு. இந்த ஓவியத்துக்கு தான் நான் பரிசு தரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் அங்க இருந்த மக்களுக்கு அரசர் எதுக்கு இந்த போட்டியை வச்சாரு, அவர் எல்லாருக்கும் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது புரிஞ்சுது. நம்ம பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? கடந்த காலத்தை பத்தி கவலைப்படாதே, எதிர்காலத்தை பத்தி பதட்டப்படாதே, நிகழ்காலத்துல நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை மாத்தி அமைச்சுக்கிறத தவிர, நான் இப்ப சொல்ல போற சில டெக்னிக்ஸ், எக்ஸசைசஸ் மற்றும் சில ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் மூலமா உடனடியா நம்ம மைண்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். நம்ம ஏதோ கவனமா படிச்சுட்டு இருக்கோம், இல்லைனா ஏதோ முக்கியமான வேலையில இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துலலாம் திடீர்னு நம்ம மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நம்ம மனசுல திடீர் குழப்பங்கள் எல்லாம் வருது, ரொம்ப டவுனா ஃபீல் பண்றோம் அப்படின்னா உடனடியா இந்த பயிற்சிகளை நம்ம செய்யலாம். இப்போ நான் சொல்ல போற எக்ஸசைசஸை நம்ம சென்டரிங் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம ரொம்ப குறைவான நேரத்துல செஞ்சு முடிக்கலாம். உங்களுக்கு என்கிட்ட பர்சனலா கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ஆன்லைன்ல பர்சனலா ஜூம்ல கவுன்சிலிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். முதல் பயிற்சி ஹேண்ட் ஓவர் ஹார்ட். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நம்ம கைகளை நம்ம இதயத்துல ஒரு 60 செகண்ட் வச்சுக்கலாம். இது மூலமா நமக்கு கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகள் கண்ட்ரோல் ஆகி நம்மள லாஜிக்கலா யோசிக்க வைக்கிற பிரெயின் பார்ட் செயல்பட ஆரம்பிக்கும். இப்படி நம்ம கைகளை வச்சுட்டு ஒரு ஆழமான பிரீத் எடுத்துக்கிட்டு நம்மள காம் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நான் இங்க சேஃபா இருக்கேன், நான் இப்போ என் வாழ்க்கையில அமைதியை சூஸ் பண்றேன், இந்த மாதிரி வாக்கியங்களை நம்ம பிரெயினுக்கு சொல்லலாம். இரண்டாவது பயிற்சி ஹோல்ட் யோர் அட்டென்ஷன். நமக்கு பிடித்தமான பொருள் நம்மளை சுற்றி இருந்தது அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நல்லா கவனிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு பூவோ இல்லைனா செடி கொடிகளோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை உங்கள் குழந்தையோட ஃபோட்டோவாக கூட இருக்கலாம். அதை அப்படியே கவனித்து என்ஜாய் பண்ணுங்க. மூணாவது முக்கியமான பயிற்சி மூச்சு பயிற்சி. ஒரு 4 செகண்டுக்கு மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. 8 வினாடிகளுக்கு
அந்த மூச்சை அப்படியே வெளியே விடுங்க. இது மூலமா நம்ம பிரெயின் உடனடியா காம் ஆகும். 4வது விஷயம் மந்திரங்கள் சொல்றது. நம்ம மனசை சீராக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கவும் ஜபிக்கிறது பேரு தான் மந்திரம். மன் அப்படின்னா மைண்டு, த்ரம் அப்படின்னா டூல். நம்ம மைண்டை நல்லா வச்சுக்கிறதுக்கான டூல் அது. ரொம்ப சிம்பிளான மந்திரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, இல்லைனா ஓம் நமோ நாராயணாய, இல்லை ஓம் நம சிவாய. இந்த மாதிரி உங்க இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை நீங்க சொல்லிக்கொண்டே வருவதால மன அமைதி உண்டாகும். நம்ம எப்பவுமே மோட்டிவேஷனை தேடி வெளியே போகிறத விட நமக்கு சொந்தமான நம்ம மைண்டை, நம்ம பிரெயினை நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கு தேவையான பாசிட்டிவ் கமாண்ட்ஸை நம்ம ஆழ் மனசுக்கு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நல்ல பாதையை நோக்கி போகும். நம்ம மனசும் உடம்பும் எப்பயுமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நம்ம மனசில் பிரச்சனைனா அது உடம்ப பாதிக்கும், நம்ம உடலில் ஏதாவது பிரச்சனைனா அது நம்ம மனசை பாதிக்கும். இதை இரண்டையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இந்த மனசையும் உடலையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான எக்ஸசைசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸசைஸ் அப்படின்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பணக்காரர் ஆக போவதற்கான 10 அறிகுறிகள் அப்படிங்கிற தலைப்பில் நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.